விளக்கம் மோட்டர் விளக்கம் என்ன வாரண்டி கொடுக்குறீங்க? பேட்டரிக்கு 4 வருஷம் வாரண்டி இருக்குது, மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குது. பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி. லித்தியம் பேட்டரி வந்து உங்களுக்கு காலம் பாவிக்கலாம். அதே போல லித்தியம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மட்டக்களப்பு நகரத்தில் நிற்கிறோம், அதுவும் வெள்ளக்குடி ஜங்ஷனில் நிற்கிறோம். இந்த பாருங்கள் ஓட்டோ எல்லாம் பாடுறது வந்து செங்கலிலிருந்து வருது. இதெல்லாம் இந்த வெள்ளக்குடி ஜங்ஷனில் நிற்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பைக்குகள் வந்து குஞ்ச வண்ணமே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் சும்மா தாராளமானதோட போட்டி போட்டு இறக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. விலையும் அதுக்குரிய மாதிரி இருக்குது. இந்த பைக் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பைக் வந்து சார்ஜ் பைக். இந்த சார்ஜ் பைக்கிற தன்மை என்ன நிலப்பாடுகள்ன்றதை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் வாங்க. இந்த விலைவாசிகள் எல்லாம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்குதா பாருங்கள். ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு பைக்குகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. உள்ளேயும் இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். உள்ளேயும் பாருங்கள் பைக்குகள் இருக்குது. இப்போ பைக்குகளும் தன்மை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை இந்த டிஃப்ரெண்ட்ல இருக்குது. அதே நேரத்தில் விலைவாசிகளும் அப்படி தன்னப்பாடு இருக்குது. கூடுதல் விலையும் இருக்குது, குறைஞ்ச விலையும் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். போஸா வணக்கம். போஸா வணக்கம் போஸா. இந்த பைக்கில் தன்மை என்ன, இதில் பேர் என்ன போஸா, இது கம்பெனி என்ன, இந்த நாடு என்ன, விளக்கம் சொல்லுங்க போஸா. இது கம்பெனி வந்து யாடியா கம்பெனி. யாடியா ஷோரூமுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. யாடியாட T5Lன்னு சொன்னால் T5 வந்தது இப்போ லித்தியம் பேட்டரியோட 4 இயர்ஸ் வாரண்டியோட வருது. இது 5,24,950 ரூபா வரும். இதுக்கு 4 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அதே போல இந்த ஒரு தரம் சார்ஜ் பண்ணா 85 கிலோமீட்டர் ஓடும். அதே மாதிரி உங்களுக்கு 55 ஸ்பீட்ல இந்த பைக் ஓடும். 55. இப்போ நம்ம சார்ஜ் பண்ணா புதுசா இப்போ எத்தனை மணித்தியாலத்துக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து 4.5 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணுவோம். 4.5 மணித்தியாலத்துக்கு போகும். என்ன மற்ற பேட்டரி விளக்கம் மோட்டர் விளக்கம் என்ன வாரண்டி கொடுக்குறீங்க? பேட்டரிக்கு 4 வருஷம் வாரண்டி இருக்குது, மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குது. பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி. லித்தியம் பேட்டரி வந்து உங்களுக்கு காலம் பாவிக்கலாம். அதே போல லித்தியம் பேட்டரியில 4 இயர்ஸ் அல்லது 50,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி இருக்கு இதுக்கு இருக்குது. அப்ப நம்ம லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா நம்ம எவ்வளவு இப்ப கட்டணும் பண்றீங்க? இந்த விலை இப்ப வந்து நீங்க 60% கட்டணும், 40% தான் லீஸ் அமௌண்ட் வரும். கிட்டத்தட்ட 3,15,000 ரூபா இதுக்கு முதல் பே பண்ண வேண்டி வரும். 2 வருஷத்துக்கு நாங்க லீஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 13,500 ரூபா, அன்னளவா 13,500 ரூபா வரும். இந்த பைக்கு தனிப்பட்ட முறையில் சிறப்புகள் எதுவும் இருக்கா போசா? இந்த பைக் வந்து உங்களுக்கு இது வந்து இதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஆப்லயே நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அது கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அந்த இதுல கொஞ்சம் அது அந்த ஆப்ப வந்து நீங்க பைக்கை வாங்கினா தான் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஆப்ப பார்க்க முடியாது. ஒரு பைக்கு ஒரு ஆப் இருக்கு, அது ஓனர்ஸ் தான் அதை செஞ்சு கொள்ளலாம். அது மாதிரி இதுல சார்ஜ் போடக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதே மாதிரி லாக் பண்ணக்கூடிய வீல லாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்குது. யாரும் வெளியில வச்சுட்டு போனா உருட்டிட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இதுல மற்றதை பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா கார்டு, சேஃப்டி கார்டு போட்டிருக்காங்க. அது வந்து சேஃப்டிக்கா வண்டி எல்லா பைக்குக்கும் T5L பைக் எல்லாத்துக்குமே அந்த சேஃப்டி கார்டு வரும். மற்ற போசா இதுல என்ன மாதிரி கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் வச்சிருக்கீங்க? இதுல 3 கலர்ஸ். T5L கிரே அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் 3 கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ்ல இதுல வாரது 3 கலர்ஸ் தான். முதல் T5L வந்து 3 கலர்ஸ், T5 வந்தது நிறைய கலர்ஸ்ல. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி 3 கலர்ஸ் தான் வருது. இந்த ஒரே மாடல் தான் வச்சிருக்கேன். இதை விட இந்த மற்ற இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு புதுசா. இதுல விளக்கம் என்ன மாதிரி புதுசா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 4,10,000 ரூபாய் கிட்ட வரும். இது வந்து யாடியாட ரூபின். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இது வந்து ரூபின் எஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல் உண்டு. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கு. இது வந்து அதுல இருந்து பார்க்கக்குள்ள டோட்டல் டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஒர்க் பண்ற விஷயம் கிட்டத்தட்ட அதே அளவு தான் இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல பாக்குறாக்கள் வந்து இதை பார்த்துக்கொள்ளலாம். இது லித்தியம் பேட்டரி இல்லை இதுக்கு. அதுதான் அந்த டிஃப்ரெண்ட். அடுத்தது கொஞ்சம் அதை விட சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு மைலேஜ் தரத்துலையும். வேற மைலேஜ் எத்தனை கிலோமீட்டர் பஸ் என்ன விளக்கம்? ஃபுல் சார்ஜுக்கு உங்களுக்கு அது 75 கிலோமீட்டர் ஓடும்.
அதே மாதிரி இதுக்கு பின்னுக்கு முன்னுக்கு டிஷ் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மோட்டர் வந்து ஹப் மோட்டர், வீலோடய அந்த மோட்டர் இருக்குது. அப்போ அதில் மோட்டருக்குரிய வாரண்டி அதெல்லாம் இருக்கு. இதுல மோட்டருக்கும் இதுக்கும் பேட்டரிக்கும் என்ன மாதிரி எத்தனை வருஷம் வாரண்டி? இதுக்கு பேட்டரிக்கு 2 years வாரண்டி, எல்லாம் 20,000 கிலோமீட்டர். 20,000 கிலோமீட்டர் இது வாரண்டி. இதுல விலை என்ன மாதிரி? நம்ம லீசிங் எடுக்கணும்னா என்ன எவ்வளவு கட்டணும் குறைஞ்சது? இதுவும் 60% கட்ட வேணும். 60% சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா 60% எவ்வளவு வருதுன்னு சொன்னா உங்களுக்கு வரும் கட்டுனீங்கன்னா 2,46,000 கட்ட வேணும். 11,150 ரூபா. இதுக்கு 2 வருஷம் போட்டீங்கன்னா வரும். 3 வருஷம் போட்டீங்கன்னா இது அன்னளவா சொல்றேன் இந்த விலையா. அது லீசிங் கம்பெனிக்கு ஏத்த மாதிரி மாறும் சில நேரம். அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க லீசிங் பஸ்ஸே நீங்க போட்டு தரீங்க? எந்த லீசிங் வேணும்னாலும் எங்களால போட்டு தரீங்க. நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டாக்குமெண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம். கரண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி? ஒரு ஆள் 2,000 அது வந்து லீசிங் கம்பெனியை பொறுத்து மாற்ற முடியுமா? அது எங்கட ஒர்க் இல்ல. அது வந்து லீசிங் கம்பெனிஸ் அதுல யார் லோன் தர போறாங்களோ அவங்கட ஒரு கம்பெனியும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு எதை மாதிரி செய்வாங்க. இதை விட மிக குறைஞ்ச விலையில், அதாவது 3,40,000 ரூபாய்க்கு இருக்குது. அதை விடையும் குறைஞ்ச விலையில பைக் இருக்கா? இன்னொன்று இருக்குங்கிட்ட கூல் ஜோய்னு சொல்லி, அதை விட அந்த சின்ன பைக், அந்த பைக் 2,55,000. இதா போசா இந்த பைக்கா? அந்த பைக் 2,55,000. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் 60 கிலோமீட்டர் ஒரு தரம் சார்ஜ் பண்ணா போகும். இப்ப அதுக்கு போசா லைசன்ஸ் பிரச்சனை இருக்கா போசா? அதுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வரும். வரும். நம்ம சாட்சியில போடணும். எத்தனை மணி நேரம் போடணும்? அது கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் வரும். ரெண்டாவது அது பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு சொல்ல ஒரு 6 hours கூட அதை போட வேண்டி வரும். 6 hours போட வேண்டி வரும். என்ன போசா? அப்ப போட்டா நாங்க ஒரு எத்தனை 20 கிலோமீட்டர் இல்ல, அதுக்கு 55 கிலோமீட்டர் ஓடும். 55 to 60 எவரேஜ் ஓடும். 55. வெட்டியில வர்னிஸ்ல என்ன மாதிரி போசா? அதே மாதிரி 2 வருஷம் வாரண்டி. அதுக்கு அந்த வெட்டிக்கு மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி. என்ன போசா? இதோட ஸ்பெஷல் எதுவும் இருக்கா போசா? அதுல ஸ்பெஷல் ஒன்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுல 2 ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. கீயை டேப் பண்ணி நீங்க அதை ஒன் பண்ணலாம். அதே மாதிரி அது நல்ல ஹெவியான ஒரு வாகனம். அந்த பாஸ்கெட் எல்லாம் நல்ல ஹெவி. அதுல நீங்க வெயிட்டும் ஏற்றலாம். நார்மலா சின்னாக்கள்ண்டா ஒரு 2 பேர் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சரி போஸ், அந்த பைக்கை கொஞ்சம் எடுப்போம் வெளியில வாரேன். இப்ப நான் உள்ள நிக்கிறேன். வெளியில வாகனங்கள் கூடுதலா போறபடியான எங்களுக்குள்ள கதைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். வாகனங்கள் இதுகள் சவுண்டுகள் கொஞ்சம் இருக்கிறபடியா கூடுதலா இருக்கிறபடியா. அப்ப நம்ம பொஸ்ஸா கதைக்கிறது சில நேரத்தில் அது கொஞ்சம் மேக்கப் பண்ணும். அப்போ நான் கடைசியாக தான் இந்த பைக்கு நான் எடுக்கலாம் பாடம் இருக்குது. பொஸ்ஸாட விளக்கங்களை கேட்டறிஞ்சிருக்கிறீங்க. அதை விலைவாசியெல்லாம் கேட்டறிஞ்சிருக்கீங்க. இதில் நீங்கள் லீஸு கொடுப்பீங்களா? இதுக்கு எவ்வளோ கட்டணும்? இதுக்கும் நம்ம 60 தான் கட்ட வேணும். சரிதானே? இதுக்கு வந்து 60 தான் கட்ட வேணும். உங்களோட நம்பர், பொஸ்ஸோட நம்பர்லாம் நாங்கள் இதில் போடுறோம், ஸ்க்ரீனில் போடுறோம். அந்த நம்பரை எடுக்கிற தம்பிமார்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாகனங்கள் பைக்குகள் இருக்குது, கலசுகளை பிடிச்ச கலசுகள் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. நம்ம அடுத்த வரை சந்திப்போமா? பாயா.